हालेलुया। அவன் எனக்கும் குமாரனாய் தெரிந்து கொண்டேன். और मैं उसे मेरे भी पुत्र बनाया உன் हूँ। குமாரனை तुम्हारे पुत्र को எனக்கும் குமாரனாக தெரிந்து கொண்டேன். मेरे पुत्र बनाया हूँ। ஹalleluya हालेलुया। ஹalleluya. हालेलुया। என்ன மேன்மை உண்டு சாலமோன்? அப்படி ऐसे क्या महिमा है सुलेमान के சாலமோன் पास? பேக்ரவுண்ட் பாத்தீங்கன்னா எங்க யாரோட பையன் அவன்? वो किसका बेटा था? उसका யாருக்கு பிறந்த பையன்? उसका हम इतिहास देखेंगे किसका बच्चा था? தாவீதுக்கு பிறந்தவன். दाऊद को அவங்க அம்மா पैदा। பேர் என்ன उसकी பேரு? मम्मी का नाम बच्चे பத்சேபாள். ஹalleluya. பத்சேபாள் யாரோட மனைவி? बच्चेबल किसकी எப்படி पत्नी வந்த थी? சந்ததி? और वो कैसे कौन से रीति से आया हुआ वो தேவனுடைய சித்தப்படி நடந்த திருமணமா அது? प्रभु के योजना के अनुसार वो शादी हुई थी क्या? எப்படி ஆண்டவர் தெரிந்தெடுக்கிறார் பாருங்க. कैसे प्रभु ने उसे चुन लिया? ஹalleluya हालेलुया। ஹalleluya. हालेलुया। அதான் புறக்கணிக்கப்பட்ட கைவிடப்பட்டவங்களை கூட தூக்கி அழகு பார்க்கிற ஒரே ஒரு தெய்வம் இயேசு. यही परमेश्वर जो ठुकराए हुए जो हाथ छोड़े हुए लोग को भी ऊंचा उठाकर देखने वाला हालेलुया। परमेश्वर यीशु है। கண்மணியில உயர்த்தி பார்க்கிறவர். वो पर्वत के ऊपर खड़ा करने वाला परमेश्वर ஹalleluya. है। உன்னுடைய குமாரன் तुम्हारे जो पुत्र என் குமாரனாக தெரிந்து கொண்டேன். मेरे पुत्र बनाता हूँ அவன் எனக்கு ஆலயத்தை और கட்டுவான். वो मेरे लिए भवन बांधेगा। ஹalleluya. हालेलुया। அதுக்கப்புறம் என்னென்ன காரியங்கள் எப்படி எப்படி பண்ணுங்கிறது எல்லாத்தையும் ஆண்டவர் அறிவித்தார். उसके बाद वो जो रीति रिवाज है उसके अनुसार बांधने के लिए प्रभु हालेलुया। बताता है। அதுக்கப்புறம் उसके बाद தாவீது சாலமோன்ட்ட சொல்ற ஆலோசனை தான் மிக முக்கியமானது. दाऊद सुलेमान को जो आलोचना देता है वो हालेलुया। बहुत अमूल्य है। தாவீது தேவனை அறிந்திருந்தான். दाऊद परमेश्वर को जानता था। ஹalleluya. हालेलुया। தேவனோடு உறவாடி கொண்டிருந்தான். प्रभु से बातचीत करने वाला व्यक्ति அவன் था தன்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன கற்றுக் கொடுத்தான்? और उसने अपने बच्चों को वो क्या सिखाता है? தேவன் என்னென்ன திட்டங்கள்லாம் சொல்லி கொடுத்தாரோ प्रभु ने जो जो अपने जो रीति रिवाज அதை தன்னுடைய बताए थे பிள்ளைகளுக்கு எப்படி சொல்லி கொடுத்தான்? उसने बच्चों को कैसे सिखाया? 9வது வசனம். என் குமாரனாகிய சாலமோனே 9वां वचन। அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து அவர் நினைவுகள் தோற்றங்கள் எல்லாம் அறிவார். நீ அவரை தேடினால் அவர் உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டுவிட்டால் நீ என்றென்றைக்கும் கைவிடப்படுவாய். हे मेरे पुत्र सुलेमान तो अपने पिता के परमेश्वर का ज्ञान रख और खैर मन में प्रसन्न जीव से उसकी सेवा करता रहे, क्योंकि यहोवा मन को जांचता है और विचार में जो कुछ उत्पन्न होता है उसे समझता है। यदि तू उसकी खोज में रहे तो वो तुझको मिलेगा, परंतु यदि तू उसका त्याग दे तो वो तुझको छोड़ देगा। हालेलुया हालेलुया।